ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராகவை தான் காட்டுறாங்க. ராகவ் வந்து இதை பற்றி அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த சாட்சிக்காரர் வந்து ராகவனை போட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கேட்குற நேரம்லாம் நீ பணத்தை கொடுக்கணும், அப்படி பணத்தை கொடுத்தா மட்டும்தான் இந்த தப்பை வந்து நீ பண்ணுன அப்படின்னு சொல்லிக்கிட்டு உன் பொண்டாட்டியான கண்மணிகிட்ட நான் சொல்ல மாட்டேன், அப்படி இல்லைன்னா மாறன் மேலே எந்த தப்புமே கிடையாது, நீ தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நான் உன் பொண்டாட்டிகிட்ட சொல்லிடுவேன். அதுக்கப்புறமா உன் வீட்லேயும் சரி உன் மனைவிட்டையும் சரி உனக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நீயே நினச்சிக்கோ அப்படின்னு சொன்னதை எல்லாமே வந்து ராகவ் வந்து ரொம்பவே குழப்பத்தோட ஒரு மனநிலைமையில அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க கண்மணி வராங்க. கண்மணி வந்ததுமே அவங்க கூப்பிடவும் ராகவ் வந்து எதுவுமே கேட்காம இருக்கும்போது, என்னங்க நான் கூப்பிட்டுட்டே இருக்கிறேன், நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறீங்க அப்படிங்கும் போது உன்ன ராகவ் சொல்லு கண்மணி அப்படிங்கிறாங்க. என்னங்க நான் உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கிறேன், நீங்க எதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க, எல்லாம் அந்த மாறனோட விஷயம் தானே, அவனை எப்படி காப்பாற்றலாம்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே வந்து மாறனை போட்டு கண்மணி திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ராகவ் வந்து கோவப்படுதாங்க. இங்க பாரு, தேவலாம் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதுன்னு, அது முடிஞ்சு போன விஷயம், இப்போ யார் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு தெரியல, ஒழுங்கு மரியாதை எங்கிறது போயிரு அப்படிங்கவும், ஏங்க எதுக்காக இந்த மாதிரி கோவப்பட்டு இருக்கிறீங்க, உங்கள் தம்பியை பற்றி பேசினா உங்களுக்கு எந்த அளவுக்கு கோவம் வருது, ஆனால் நடந்திருக்குதோ இழந்திருக்குதோ எங்கள் அண்ணனாக்கும், அப்படி இருக்கும்போது நான் எவ்வளோ கோவப்படணும், ஆனால் அந்த மாறனுக்கு வந்து தக்க தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு வந்து கோவத்தோடு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. இதை நினச்சிக்கிட்டு ராகு இன்னும் வந்து குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி தான் நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர போகிறோமோ தெரியலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே பார்த்தோம்னா ஃபோன் அடிச்சிட்டு இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு வந்து மாறன் வராங்க. மாறன் வந்ததுமே பார்க்குறாங்க, ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது, இவன் என்ன யோசனையில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு பாரு அப்படிங்கவும், உடனே வந்து மாறன் வந்து அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அது நம்பர் வந்து சேவ் பண்ணாமல் இருக்கனால அது யார் நம்பர்னே தெரியாமல் இருக்குது. இது என்னது புது நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே ராகவ் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓஹோ, அந்த சாட்சிக்காரன் தான் ஃபோன் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வாங்குறதுக்காக வந்து தடுமாற்றத்தோடு போகும்போது ஃபோனை கீழே போட்டு உடைச்சிருந்தாங்க. அப்போ வந்து மார்க் கேட்குறாங்க, ராகவ் எதுக்காக நீ இந்த மாதிரிக்கு பதட்டமாக இருந்துட்டு இருக்கிற, நான் இருக்கிறோம்ல, நீ ஒன்றும் பயப்படாத, மாறன் நினச்சிருந்தாங்க, அதாவது தப்பை வந்து அந்த ஐ விட்னஸ் வந்து இவங்களை சொல்லிடக்கூடாது, அதனால தான் ராகவ் ரொம்ப பதட்டமாக இருக்கிறான் போலுக்கு அப்படின்னு நினச்சிருந்தாங்க. அதனால வந்து மாறன் வந்து ராகவ் சமாதானப்படுத்துகிறாங்க. ராகவ் நீ எதுக்கும் பயப்படாத, நான் கண்டிப்பாக என் உயிரே போனாலும் நான் உண்மையை சொல்ல போகிறது கிடையாது, அதே மாதிரிக்கு அந்த சாட்சிக்காரனும் வந்து என்ன தான் காட்டி கொடுத்தான்னு தவிர அவர் வந்து ஒன்றை காட்டி கொடுக்கல, அப்புறமா எதுக்காக நீ பதட்டமாக இருந்துட்டு இருக்க, நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம், என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிட்டுதான், நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு வந்து மாறன் ராகவுக்கு வந்து தைரியம் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ராகவ் நினைக்கிறாங்க, எனக்குள்ள பிரச்சனை இவன் என்னன்னே தெரியாமல் இந்த மாதிரிக்கு பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து ரொம்பவே பதட்டமாகவே இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த மாறன் வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வீரா வராங்க. என்ன மாறா, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. எல்லாமே அந்த பிரச்சனையை வச்சு தானே, சரி நம்ம வேணால் அந்த சாட்சிக்காரரை பார்த்து நம்ம வேணால் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யார் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்குறாங்க, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா இருந்தால் நாங்கள் தான் கொடுக்கணும், நாங்களே கொடுக்கல, அப்படி இருக்கும்போது திரும்பவும் எதுக்காக இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனை பண்ணுதாங்க, அந்த சாட்சிக்காரரை வந்து யார் வர சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட போய் பேசலாமா, அவர்கிட்ட பேசினா யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் தெரிய வரும் அப்படின்னு வீரா வந்து சொல்லவும், உடனே வந்து மாறன் வந்து அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிற, இப்போ அவர் தானே வந்து இந்த மாதிரிக்கு வந்து அந்த பிரச்சனையை வந்து புதுசாக எடுத்திருக்கிறாரு, அதனால அவராக வந்திருக்க மாட்டார், அவருக்கு பின்னாடி யாரோ தான் செய்ய சொல்லியிருப்பாங்க, அது யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம், அதனால வந்து நம்ம அவர்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு வீரா சொல்லவும் மாறன் வந்து தடுக்கிறாங்க. அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், என்கிட்ட தான் ஒப்படைச்சாச்சுல்ல, நான் பார்த்துக்கிட்டுதான், எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ பேசாம படுத்து தூங்கப்போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் வந்து கொஞ்சம் கோவத்தோடய வீராட்ட சொல்லவும் வீராவும் பேசாம போறாங்க. அப்போ மாறன் நினைக்கிறாங்க, சாட்சிக்காரரை மட்டும் பார்த்து பேசிட்டே இந்த தப்பை வந்து ராகவ் தான் செய்திருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்ததான் உண்மை தெரிய வந்துடும், அது தெரியாம இருக்கணும்னா வீரா வந்து சாட்சிக்காரனை பார்த்து பேசிடுவா கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாறன் நினைக்கிறாங்க. எங்க பார்த்தோம்னா வந்து வீரா வந்து ரொம்பவே குழப்பத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க. எதுக்காக மாறன் தடுக்கிறான், சொல்ல பொண்ணாக்கி அந்த சாட்சிக்காரரை பார்த்து பேசிட்டாக்கி இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மை தெரிய வரும்ல, சரி இன்னும் நம்ம மாறன் கிட்ட கேட்க வேண்டாம், மாறனுக்கு தெரியாம நம்மளே போய் இந்த சாட்சிக்காரை பார்த்து என்ன நடக்குது, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கேட்டுடலாம், அப்படி கேட்டால் மட்டும்தான் அந்த பிரச்சனையை வந்து வெளிவர முடியும், இதுக்கு முன்னாடி நம்ம மாறன் கிட்ட இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு வீரா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து மாறன் வந்து ராகவ கவனிக்கிறாங்க. அப்போ ராகவ் வந்து ஒரு வித குழப்பத்திலையும் பதட்டத்தோட இருக்கிறத வந்து அவங்க கவனிக்கிறாங்க. ராகவ் எதுக்காக இந்த மாதிரி குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கான், நம்ம தான் சொல்லிட்டோம்ல என்ன பிரச்சனைனாலும் நான் பார்த்துக்கிட்டதுன்னு சொல்லியாச்சுது,
தெரியுது. அதுக்கப்புறமே இவன் முகத்தில் வந்து ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது பிரச்சனையில் அவன் மாட்டியிருப்பானோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கிறாங்க. சீச்சி அப்படிலாம் இருக்காது, ராகவ் தான் அந்த குத்தத்தை பண்ணியிருக்கனால தான் அவனுக்கு வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது போலுக்கு, அதனால தான் அந்த மாதிரி தடுமாறிட்டு இருக்கான் போலுக்கு அப்படின்னு மாறன் நினைக்கிறாங்க. அடுத்தங்க கண்மணி தான் எங்கள் அண்ணனுடைய இந்த நிலைமைக்கு இந்த மாறனுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுத்தே தீரணும் அப்படின்னு கண்மணி வந்து பிடிவாதமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு இந்த கதையை எடுத்துட்டு போகிறாங்க. இந்த எல்லா பிரச்சனைக்கும் பின்னாடி கண்மணி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீராவும் இல்லாத வந்து மாறனோ கண்டுபிடிப்பாங்களா, ராகவ் வந்து சாட்சிக்காரர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.